என்னன்னு சொல்லு. சிவா, நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா இந்த ஊர் உலகம் இதை எப்படி எடுத்துக்கோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த விஷயத்துல நேம் டேமேஜ் ஆனாலும் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் ஒரு தடவை இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது லைஃப் லாங் சேஞ்ச் ஆகாது. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்ல வந்தியோ அது ஸ்ட்ரைட்டாவே சொல்லு. சிவா, சக்தி உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். சக்திக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா சிவா. உன் மேல கண்மூடித்தனமா, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா உன்னை பைத்தியக்காரத்தனமா இந்த சக்தி லவ் பண்றா. அனிதா, போதும், நிறுத்து. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க. யாரு கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சம்பந்தப்பட்ட ஆள் ஏதோ நிக்கிறாளே, இவகிட்டே கேளு. நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லு சக்தி. அனிதா சொல்றதெல்லாம் உண்மையா? சக்தி, ஒன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என் முன்னாடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இப்படி நிக்காதன்னு. ஏய், அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்ணாம முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சிவா சார். அனிதா அம்மா போய் சொல்றாங்க. அனிதா, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன். ஆத்திரத்துல நாம என்னதான் கோவப்பட்டாலும் ஒரு பொண்ணோட கேரக்டரை விளையாட்டு கூட தப்பா பேசக்கூடாது. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாத. சிவா, நான் அந்த அளவுக்கு சென்ஸ் இல்லாதவ கிடையாது. ஆஃப்டர் ஆல் நம்ம வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரி இவ. நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என் கூட வா, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். அனிதா, என்ன பண்றீங்க? என்னோட பேக் எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? வெயிட் பண்ண. தயவு செஞ்சு அதை வச்சிருங்க. கொடுங்க. என்ன பண்ற நீ? நான் உன்கிட்ட சொன்னப்போ நீ நம்பல சிவா. இப்பயாவது உண்மை என்னன்னு நீ நம்புறியா?